எளிதாக மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? ஒரு வழியுமே கிடையாது. மனித வாழ்வுன்றது அவன் உழைப்பு. மாடு இருக்குது தெரியுங்களா? பசுமாடாக எருமாடாக இருந்ததுன்னா காலையில் அது பால் கறந்தால் தான் அதுக்கு தீனி போடுவீங்க, இல்லைன்னா போட போகிறதில்ல. அதே மாதிரி எருது மாடாக இருந்ததுன்னா அது வண்டி இழுத்தால் தான் அதுக்கு தீனி போட போகிறீங்க, இல்லைன்னா போட போகிறதில்ல, அடித்து தேத்திடுவீங்க, இல்லை கசாப் கடைக்கு அமுச்சிடுவீங்க. அப்போது உழைப்பு தான் அவன் அமைதியாக வாழறதுக்கு வழி. அவன் உழைப்பு தான் அவனுக்கு அமைதியை கொடுக்கும். அவன் உழைப்பு தான் அவனை உயர்த்தும். அதை எவன் சீராக செய்கிறானோ அவனுக்கு துன்பம் இல்லை. எவன் அடுத்தவனுடைய இதில் வாழலாம்னு நினைக்கிறானோ அவனுக்கெல்லாம் மன ஓச்சல் இருந்துக்குன்னு தான் இருக்கும். அவன் வெளியே காட்டலனால உள்ளுக்குள்ளே அவனுக்கு அந்த உறுத்தல் இருக்கும். அதனால் எவன் ஒருத்தன் உழைச்சி சாப்பிட்றானோ அவன் ஈஸியான வழியை பின்பற்றி போவான். எந்த படிப்பு எவ்வளோ படிச்சிருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் தீய வழியில் அந்த படிப்பையோ இல்லை படிக்காமையோ அதை ரெண்டையும் பயன்படுத்தாமல் நல்ல வழியில் எவன் பயணம் பண்ணாலும் அவனுடைய வாழ்வு நிம்மதியாக இருக்கும். சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க ஏன் ஆன்மீகம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை? ஜாதிகளினுடைய ஏற்றத்தாழ்வை இன்னும் கோடி வருஷம் போனால் கூட ஒழிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் நல்லா சிந்திச்சிங்கன்னா தெரியும். இந்திய நாட்டில் ஒரு முதலியார் பொண்ணு இருக்குது. அந்த முதலியார் பொண்ணு அவங்க முதலியார் ஜாதின்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இன்னொரு பையன் வந்து நாய்க்கிற பையனாக இருக்கிறான். அப்போ அந்த நாய்க்கிற பையனும் இந்த முதலியார் பொண்ணும் கல்யாணம் பண்ணால் அவங்க எந்த ஜாதி, எந்த மதம் சொல்ல முடியுமா? ஜாதி ஒழிக்கிறேன், ஜாதி எந்த கொம்பனாலையும் ஒழிக்கவே முடியாது இந்திய நாட்டில் ஜாதியை. ஏன்னா அது ரத்தத்தோடு கலந்தது. அப்போது எந்த பையன் முதலியார் பொண்ணை எந்த நாய்க்கிற பையன் கட்டினானோ அந்த முதலியார் பொண்ணு நாய்க்கிற பொண்ணாக மாறி போயிடும். நாய்க்கிற பொண்ணுக்கு வீட்டில் இருந்து முதலியார் பையன் கட்டிக்கினான்னா அந்த பொண்ணு முதலியார் பொண்ணாக மாறி போயிடும். இந்து மதத்திலேருந்து ஒரு கிறிஸ்துவ பையனை லவ் பண்ணிட்டாக்கா அந்த பொண்ணு கிறிஸ்துவனாக மாறும். முஸ்லீம் மதத்திலேருந்து ஒரு பொண்ணு இந்து மதத்துக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணான்னா அது முஸ்லீமாக மாறிடும். அப்புறம் எங்கே மாற்ற முடியும்? இது ரத்தத்தோடு ஊறி போய் வெறி பிடிச்சி திரிகிறாங்க இந்த ஜாதியும் மதத்தையும் வச்சுக்கணும். அது ரெண்டும் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அழிவை நோக்கி எப்போ பயணம் பண்ணி புது உலகம் உருவாகுதோ அப்போ தான் இந்த ஜாதி மதங்கள் ஒழியும். அது வரைக்கும் யார் நினச்சாலும் இதை ஒழிக்க முடியாது, எந்த சட்டமும் இதை ஒழிக்க முடியாது. ஏன்னா உடலோடு ஊறி போய்க்கு ரத்தத்தோடு. அதனால் அதை ஒழிக்கவே முடியாது யாராலையுமே, அது ஒழியவும் ஒழியாது. ஆனால் எந்த ஜாதியாவது இருங்கோ, எந்த மதமாவது இருங்கோ, அமைதியாக வாழ கற்றுங்க. அடுத்தவனுக்கு உபதிரம் கொடுக்காத, துன்பத்தை கொடுக்காத வாழுங்க. அதுவே சிறந்த வாழ்க்கை. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று ஞானிகள் சொல்லும் பொழுது நீங்கள் கூட சொல்லுகின்றீர்கள். ஆலய தரிசனம் இதற்கு தேவையா? கண்டிப்பாக தேவை. ஆலயம்ன்றது உங்களுக்கு பேட்டனே உங்கள் உடல் தான் வச்சு தான் ஆலயமே கட்டியிருக்குது. எல்லா ஆலயங்களுமே மனிதனுடைய உடல் தான் பேட்டன். அதனால தான் சொன்னார், ஊன் உடம்பு ஒரு ஆலயம், உள்ளம் ஒரு ஊனுடம்பு ஒரு கோயில், உள்ளம் ஒரு ஆலயம். அப்போது இறைவன் எங்கே இருக்கிறான்? மூலஸ்தானம், இதயம்ன்ற மூலஸ்தானத்தில் இறைவன் விட்டுருக்கிறான். ஆனால் இந்த இறைவன் மூலஸ்தானத்தில் விட்டுருக்கிறான்னு யாரும் அறிய முடியாது. அறிய முடியாதால கோவில்களை கட்டி அதுக்கு ஒரு மூலஸ்தானம் வச்சு அங்கே போய் இறைவனை வழிபாடு. அது இளமை வழிபாடு, இடை வழிபாடு. ஆனால் முதுமை வழிபாடு உனக்குள்ள இறைவனை தேடணும். இளமையில் கோவிலில் தேடுறது இறைவனை தவறில்லை, நல்ல பக்தி. அது இடைப்பருவத்தில் கோயிலில் தேடுறதுலையும் தப்பு இல்லை. ஆனால் முதுமையில் கோயிலில் தேடக்கூடாது, அது அறியாமை ஆகிடும். முதுமையில் உனக்குள்ள இறைவனை தேடணும். ஏன்னா வாய் தான் வாசப்படி, தலை தான் கோபுரம், இதயம்தான் மூலஸ்தானம். அப்போது மனிதனுடைய பேட்டனை தான் கோவிலாக அமைச்சு அங்கே இறைவனை வச்சு வழிபட சொன்னான். அதனால தான் திருவள்ளுவர் கூட ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீடு வாழ்வார்னா. அப்போ என்ன சொல்கிறார் அவர்? இறைவனை உன் இதயத்தில் உட்கார இடம் விட்றா. அதுக்கு பேர் இதய தாமரைன்றார். அது அந்த தாமரையில் இறைவனை உட்கார வச்சுட்டுனா உனக்கு இன்பத் துன்பமே இல்லைடா, நீ சுகவாசியாக வாழலாம் அப்படின்றாரு. அப்போது இதில் கேடுகட்ட ஆசைகளை நிரப்பி இறைவன் வந்து பார்த்தா இடமே இல்லாமல் இறைவனை திரும்பி போடுறான். அப்போது கோவில்ன்றதே உனக்கு உன் இதயம்தான். உன் இதயம்தான் கோவிலாக இருக்குது. அந்த இதயத்துக்குள்ளே தான் சுவாசம் ஓடினுக்குது. அந்த சுவாசம் தான் இறைவன்.
இதை தான் நான் பல முறை படித்து சொல்கிறேன். அந்த மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா பேச்சின்னு ஒன்று கிடையாது அப்படின்னு இருக்கிறேன். அப்போது உன்னுடைய இதயத்திலிருந்து ஏற்படுறது தான் இறைவனுடைய இயக்கமே. அதுக்கு எண்ணங்கள் எப்படி சேருதோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய செயல் மாறி போகுது. அதனால் நல்ல எண்ணத்தை உருவாக்குங்க. உங்களுக்குள்ளவே தான் இறைவன் இருக்கிறான், அதை தேடுங்க. இளமையில் உங்களுக்குள்ளே இருக்கிறான்னா தெரியாது, அதுக்கு கோவில் தேவை அவசியம். இடைப்பருவத்திலையும் தேவை. ஆனால் முதுமையில் அது இருந்தால் அறியாமையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்கள். நமக்கு துன்பம் ஏற்படும் பொழுது விதி என்று நொந்துபடுகிறோம். விதி என்பது உண்மைதானா என்றால் அந்த விதியை எப்படித்தான் தடுப்பது? யாராலும் இது வரைக்கும் விதியை ஜெயிச்ச உலகத்தில் ஒருத்தன் பிறந்தவனே கிடையாது. ஒரே ஒரு வழி மட்டும் உண்டு அதுக்கு. இந்த ஜோசியம், ஜாதகம், பேராசி, உன்னுடைய வாழ்க்கை முறையில் அந்த விதியை எந்த சரி பண்ணவும் முடியாது. அது அமைக்கப்பட்டது. ஏன்னா அது இறைவனும் எழுதலை உன் தலைவிதியை, உன்னுடைய தாய் தகப்பனும் எழுதலை உன்னுடைய தலைவிதியை, நீயே எழுதுகினது. போன பிறவியில் நீ என்னென்ன செய்தியோ அத்தனையும் இறைவன் உன்னாலேயே எழுதப்பட்ட விதி அது. அப்போது அந்த விதியை இறைவனால் கலைக்க முடியாது, உன்னுடைய தாய் தகப்பனால் கலைக்க முடியாது, எந்த ஜோசியத்தாலையும் கலைக்க முடியாது. உன்னுடைய சுவாசத்தால் மட்டும் அதை கலைக்க முடியும். அதனால்தான் சுவாச பயிற்சி அவசியம், இறை வழிபாடு அவசியம். அது இருந்தால் தான் உன் விதியை மாற்றிக்க முடியும்னு பல வீடியோக்களை நான் அடித்து சொல்லின்னுக்கிறேன். ஏன்னா உன் சுவாசம் நீ எழுதுந்து நீ தான் கலைக்கணுமே தவிர எனக்கு தெரியாது அது. அதனால் அதை அப்படி மாற்றும் போது, அந்த இறை வழிபாட்டில் தூய்மையாக போகும்போது அந்த விதி மாற்றப்படும். வேறு எதாலையும் அதை மாற்ற முடியாது. சொல்லும். அதாவது வட இந்தியர்கள் ஏன் மதத்தின் மேல் வெறிகொண்டு வாழ்கின்றார்கள்? சக மனிதனை நேசிக்க மதம் ஏன் தடையாக இருக்கின்றது? எல்லா மதமும் அப்படித்தாங்குது இன்றைக்கி இந்தியாவில். எந்த மதம்? வட இந்தியன்னா எந்த மதம்? இந்து மதம். இந்து மதம் மட்டுமா அப்படி இருக்குது? பெத்தலகேம், இயேசுநாதர் பிறந்த பெத்தலகேமில் அமைதி இருக்குதா? அமைதி இல்லையே. அப்போ மதவெறி அங்கே கூத்தாடுத. அரபு நாட்டு முஸ்லீம் மதம் ஒரு மதம்ன்றான், 6 வழிபாடுகள் வச்சுருக்கிறான், 6 பிரிவுகள் இருக்குது முஸ்லீமில். கிறிஸ்தவனில் அதே மாதிரி 6 பிரிவுகள் இருக்குது இல்லையா? அப்போது எல்லா மதத்துலேயும் இந்த பிரச்சனைகள் இருந்துக்குன்னு தாங்குது, எந்த மதத்துலேயும் இல்லாமல் இல்லை. இதில் என்ன ஒன்றுன்னா, நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சண்டை இருக்கும். அந்த சண்டையை போய் நீங்கள் ஊரெல்லாம் சொல்லின்னு வரீங்க. ஆனால் ஊரில் இருக்கிற சண்டையே உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களை பற்றி இந்த ஊரே பேசும், ஆனால் அவனை பற்றி பேசாது. ஏன்னா அதுக்கு காரணம் நீங்களாகவே இருக்கிறீங்க. இந்த இந்து மதத்தினுடைய தத்துவமே என்ன தெரியுமா? இந்துன்னா என்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்துன்னா ஒரு மதமே கிடையாது. அது இந்துன்னா சந்திரன் அர்த்தம். ராமர் காலத்தில் சூரிய வம்சம்னு இருந்தது. மகாபாரத கிருஷ்ணன் காலத்தில் சந்திரவம்சமாக மாறிச்சு. இந்த சந்திரவம்சம் அப்படின்றது தான் இந்து மதமாக மாறிச்சு. பரிஷித்து மன்னனுடைய காலத்தில் தான் இந்து மதம்ன்றதே ஒன்று தோன்றியது. அப்போ இந்து மதம்னு ஏன் தோன்றியது அப்படின்னா, சூரியனுடைய வெப்பத்தை பூமி நேரடியாக பட்டு தான் துக்கு நூறாக செதறிடும். அந்த சூரியனுடைய வெப்பத்தை தடுத்து இந்த உயிரினங்கள் இந்த பூமியில் வாழறதுக்கு எவ்வளோ வெப்பம் தேவையோ அவ்வளோ வெப்பத்தை சந்திரன் கொடுக்குது. இப்போது நான் ஒரு 1000 ரூபாய், நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, நான் ஒரு 1000 ரூபாய் கேட்குறீங்க, கொடுக்குறேன். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கடவுள் மாதிரி வந்து கொடுத்தீங்கன்றீங்க. காசுன்னு நினைக்கலாங்க, என்னை கடவுளே ஆக்கிட்டீங்க. அந்த மாதிரி சந்திரனாகப்பட்டது இந்த பூமிக்கு எவ்வளோ நன்மைகள் செய்யணுமோ அவ்வளோ நன்மைகள். சந்திரன் இல்லைன்னா ஒரு உயிரினம் கூட வாழாது. அப்போ சந்திரன் கொடுத்துனுக்குது. அந்த சந்திரனை தான் இந்துன்னு பேர். இந்துன்னு யாருக்கும் சொந்தமாக தனிப்பட்ட ஒரு இதுவே மனிதன் பேரே கிடையாது அது இல்லையா? நிறைய மதங்கள் மனித பேரில் இருக்குது, ஆனால் இந்து மதம்ன்றது மனித பேர்லேயே கிடையாது, இயற்கையினுடைய பேரில் இருக்குது. அந்த இயற்கையினுடைய பேரில் இருக்கிறது. ஒரு சில தீயவங்க ஒவ்வொரு மதத்துலேயும் இருக்கிறாங்க. எல்லா மதத்துலேயும் கெட்டவன் உண்டு, எல்லா மதத்துலேயும் நல்லவனும் உண்டு. அந்த கெட்டவன் செய்கிற செயல்களால் மதத்தினுடைய பேர் கெடுது. மதம்ன்றது எதுக்காக ஆகப்பட்டது? ஒரு தனி மனிதன் ஒரு உதவி செய்ய முடியாது யாருக்கும். ஒரு அமைப்பு இருந்தால் அது எல்லோரும் பல பேருக்கு உதவி செய்யலான்றதுக்கு தான் மதம் துவக்கப்பட்டது.
ஆனால் அந்த மதம் மதத்தில் இருக்கிறவங்களுக்கு மனிதர்களுக்கு மதம் ஏறி திரியிறான். அதனால் மதத்தினுடைய கெட்ட பேர் ஆகிப்போச்சு. அது எல்லா மதத்துலேயுமே இருக்குது, இந்து மதத்துலேன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு சில ஊர்களில் போனீங்கன்னா மனிதன் சுதந்திரம்னு பேசுகிறோம். எங்கே இருக்குது சுதந்திரம்? யாருக்கு இருக்குது சுதந்திரம் சொல்லுங்கள்? இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் இந்த சட்டம் போட்டுக்குது, இந்த சட்டம் எனக்கு தேவையில்லைப்பா, நான் சுதந்திரமாக இருக்கிறேன்னு போக முடியுமா? போக முடியாது. அதனால் வாயில் பேசின்னுக்கிறோம் சுதந்திரம், ஆனால் மனித வாழ்க்கையில் சுதந்திரம் இல்லை. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லா மதங்கள்லேருந்து மனுஷன் வரைக்கும் வாழ்ந்துன்னுக்குறோம். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வாழவே முடியும். அப்போது யாரும் சுதந்திரமாக இல்லை. பேசுகிறதோ எல்லாத்தையும் நீ பேசிட முடியுமா? முடியாது. குறிப்பிட்ட அளவு தான் பேச முடியும். எல்லாத்தையும் பேசினா உனக்கு ஆபத்து வந்துடும். அப்போ சுதந்திரம் எங்கே இருக்குது? இது இந்த நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் இருக்குது அப்படி. அதனால் மதமே காரணம் இல்லை, இதுக்கு மனுஷன் காரணமாக இருக்கிறான். எல்லா மதத்துலேயும் இருக்கிறான். இப்படி ஒரு மதத்தில் இல்லை, எல்லா மதத்துலேயும் இருக்கிறான். அது மனிதன் திருத்திக்கணும், மதம் திருத்தாது. ஏன்னா மதம்ன்றது ஒரு பொருள் கிடையாது, அது நினைவு தான். மனுஷன் திருந்தினான்னா மதங்கள் மாறும். எல்லா மதங்களும் போதிக்கிறது என்ன? அன்பு. எல்லா மத போதகரும் ஓதுனது அன்பு தான். ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழுங்கன்னு தான். ஆனால் இந்த மதத்தினுடைய கோட்பாடுகளை வச்சுக்கின்னு நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள், உன் மதம் பெருசு, என் மதம், யார் மதமும் பெருசு கிடையாது, எந்த மனிதனும் பெரியவங்க கிடையாது, எல்லாரும் மண்ணுக்கு போக போகிறதா. எந்த மனுஷனையும் மதம் காப்பாற்றாது. மனுஷனுக்குள்ள உயிர் இறைவன் காப்பாற்றுறது மட்டும்தான் வாழ முடியும். மதம் எவனையும் இதுவரையும் காப்பாற்றுறதே கிடையாது, காப்பாற்றவும் முடியாது. அதனால் மனுஷனாக வாழ பழகுங்க, மதமாக வாழாதீங்க. மதமாக வாழ்ந்தீங்கன்னா தீமைகள் தான் நடக்கும். மனுஷனாக வாழ்ந்தீங்கன்னா அன்பு பெருகும். இறைவன் பேரொளி என்றால் அந்த பேரொளி இருளில் இருந்துதானே தோன்றியிருக்கும். நாம் இருளை வழிபடாமல் பேரொளியை வழிபடுவது ஏன்? இருள்ன்றது இயற்கையானது, இந்த ஒளின்றது செயற்கையானது. ஆனால் இறைவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான்? இந்த ஒளி இருள் அப்படின்றத நீங்கள் எதை சொல்கிறீங்க? சூரிய உதயமாச்சுன்னா அது பேரொளி அப்படின்னு சொல்கிறீங்க. சூரிய அஸ்தமம் ஆச்சுன்னா அது இருளுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த இருளும் இல்லை, இந்த சூரியனுடைய ஒளியும் இல்லை. இறைவன் இருக்கிற இடம் இதையும் கடந்த இடம். அந்த கடந்த இடத்த வால்மீகர் ரொம்ப அழகாக சொல்லுவார். இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி எழுத்துதனின் விவரத்தை விரித்து சொல்வேன். அருவுருவாய் நின்றதுவே எழுத்ததாகும், ஆதி அந்த மண்ட பிண்டம் அதுவே ஆகும். திருவுருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம் சிவசக்தி திருமாலின் ரூபமாகும். வருமுருவே சிவசக்தி வடிவமாகும், வந்ததிலும் போனதிலும் மனத்தவையும். வந்ததும் போனதும் வாசியாகும், வானில் வரும் ரவிமதியும் வாசியாகும். சிந்தை தெளிந்திருப்பவனே சித்தன், ஜெகமெல்லாம் சிவமென்று அறிந்தவனே சித்தன். நந்தி என்ற வாகனமே ஸ்தூல தேகம், நான்முகன் கண்மூக்கு செவியாகும். தந்திமுகன் சிவசக்தி திருமூச்சு ஆகும், தந்தை தாய் ரவிமதி என்று அறிந்து கொள்ளேன்ட்டார். ரவிமதி, உனக்கு அப்பா அம்மா யார் அப்படின்னா ரவிமதி. ரவிமதினா யாருன்னா, ரவின்னா சூரியன், மதினா சந்திரன். இதுதான் இந்த உலகத்துக்கு உன்னை காப்பாற்றின்னு இருக்கிறது. அந்த ஒளியும் சூரியன்ற ஒளியும் சந்திரன்ற இருளும் சேர்ந்து தான் உங்களை காப்பாற்றிக்கின்னு இருக்குது. இல்லைன்னா சந்திரன் ஒன்று வரலைன்னா இரவுன்றதே ஒன்று இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. அதுவும் ஒளியான மயமாகவே ஆகிடும். ஒளியான மயமாகவே இரவும் பகலும் இல்லாமல் வெறும் ஒளிமயமான பகலாகவே இருந்ததுன்னா ஒரு உயிரினம் கூட வாழாது, செத்து போயிடும். ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான். அந்த கம்பெனியில் வேலை செய்யணுன்னா 5 நாள் வேலை செய்தால் 2 நாள் லீவ் வேணும் அவனுக்கு, இல்லைன்னா அவனுடைய உழைப்பு அவனுடைய ஆயுள் குறைச்சிடும். அப்போது பகலே இருந்ததுன்னா இருளே இல்லைன்னு சொன்னாக்கா மனித உயிரினமே வாழாது. உறக்கம்னு ஒன்று இல்லைன்னா மனிதன் பைத்தியம் ஆகிடுவான். சராசரி மனிதன் உறங்கணும்,
6 மணி நேரம் அவன் கட்டாயமாக உறங்கியே ஆகணும். அவன் 6 மணி நேரம் கட்டாயம் உறங்கியே ஆகணும்னா அவனுக்கு இருள் தேவைப்படுது. ஒளி இருந்தால் அவனுக்கு தூக்கம் வராது. அந்த இருளை இறைவனை படைச்சிருக்கிறான். இறைவன் இருளாக இல்லை, இறைவன் பேரொளியாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்னா, இந்த இருள் ஒளி இதுக்கு அப்பாற்பட்டு இருளும் இல்லை ஒளியும் இல்லாத இடத்துல இறைவன் இருக்கிறான். அதனால்தான் சொல்கிறான் வெளிக்கு வெளி கடந்துனா. இப்போ வெளின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளி இதெல்லாம். அப்போ இந்த பூமிக்கு ஒரு வெளி இருக்குது, அந்த ஒளியும் வெளியும் இல்லை. சூரியனுக்கு ஒரு வெளி இருக்குது, அந்த வெளியும் இல்லை. சந்திரனுக்கு ஒரு வெளி இருக்குது, அதுவும் இல்லை. சனிக்கு ஒரு வெளி. இந்த வெளியெல்லாம் கடந்த இடத்துல நிற்கிறான் இறைவன். அவன் எப்படிப்பட்ட இடத்துல நிற்கிறான்னா, ஒளியும் இல்லை இருளும் இல்லாத இடத்துல, ரெண்டும் சமமான இடத்துல இருக்கிறான். அந்த மாதிரி இடத்த இறைவனுடைய அருளால் 5 பஞ்சபூதங்கள் உருவாச்சு. நான் இறைவனுடைய அருள் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதில் ரொம்ப அழகாக சொல்லுவார் திருமூலர். எப்படி இறைவன் இருக்கிறான் அப்படின்னா, எண் குணத்தோடு இருக்கிறான். 8 குணம் படைத்தவனாக இருக்கிறான் இறைவன். இதெல்லாம் நமக்கு புரியாமல் நம்ம சரியான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். கடவுள் எப்படி இருக்கிறான்னு பாருங்கள். ஒன்றானவன், ஒன்றே அவன் தானே. கடவுள் என்றவ உலகத்தில் ஒரு பொருளாக இருக்கிறான். அப்போது 2 அவன் இன்னருள். அவனுடைய அருளால் 2 பொருளாச்சு. அவன் ஒருத்தன், அவனுடைய அருளால் 2 பொருளாச்சு. நின்றனன் 3 ஆன்மாவாச்சு, 3 ஆன்மாவாக மாறிட்டான். 4 உணர்ந்தனன், எல்லாம் எது சரி இது தப்பு இது நடக்குது இது நடக்கலைன்னு உணரக்கூடிய சக்தி. அப்போ அவன் 4 ஆயிட்டான். வென்றனன் 6, விரிந்தனன் 7, உம்பர் சென்றனன் உள்ளே புகுந்தான் அவன் 8. இந்த 8 குணத்தோடு இறைவன் வாழறான். அப்போது இறைவனுக்கு நன்மை தீமை இரவு பகல் இது எதுவுமே இல்லாத வாழறவன், 8 குணம் நிறைஞ்சவன். இந்த 8 குணம் நிறைஞ்சதால் இறைவன் நீயே பேரொளி. நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், உன்னுடைய ஆன்மாவை நீ காணும்போது நீ இருப்பியா இருக்க மாட்டியா? இது எப்போ யாரால் தெரிஞ்சுக்க முடியும்? எவன் ஒருத்தன் அவன் யோகத்தில் மூழ்கி அவனுடைய ஆன்மாவை அறியக்கூடிய நிலைக்கு அவன் உயர்ந்தானோ அவனுக்கு மட்டும்தான். இப்போ ஏன்னா நான் சொன்னேன்னா இதையே பல பேர் பேச ஆரம்பிச்சிருவான். அதனால் இதை நான் சொல்லலை, நிறுத்திக்கிறேன். எவன் ஒருத்தன் அதுக்குள்ளே புகுந்து பார்த்தானோ அவன் ஆன்மாவை அவன் பார்க்கும்போது அவன் இருந்தானா இல்லையா இந்த பதிலே சொல்ல முடியாது. ஆனால் அவனுடைய ஆன்மாவை அவன் பார்க்கும்போது அவனுடைய ஆன்மாவாகப்பட்டது எப்படி இருக்குது அப்படின்னா, அது விரிஞ்ச பேரொளியாக இருக்குது. அதுதான் நான் ஆண்டவன், உங்களை ஆளக்கூடிய ஆண்டவன் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறது. ஆனால் இதை படைச்ச ஆண்டவன் எப்படி இருக்கிறான்னா, ஆண்டவன் நாதத்தை படைத்தான். நாதம்ன்றது ஒரு பெண். அந்த நாதம் என்ன பண்ணிச்சு, அது தனித்து இயங்காத 5 பஞ்சபூதத்தை படைச்சது. என்னென்ன பஞ்சபூதத்தை படித்தது? நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி, 5 பஞ்சபூதத்தை படித்தது. இந்த 5 பஞ்சபூதம் சேர்ந்து என்ன பண்ணிச்சு? உயிரினத்தை படைத்தது. இங்கே ஆண்டவன் படைப்பே கிடையாது. இதெல்லாம் நம்ம அறியணும். நம்ம பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இந்த 5 பஞ்சபூதத்துக்குள்ளே கடவுளுக்கு நமக்கு தொடர்பு இல்லாத வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனால் இந்த 5 பஞ்சபூதத்துக்குள்ளே பிறந்தாலும் கடவுளை தொடர்பை உண்டாக்கிக்கணும் நீ பிறந்த பிறகு உன் அறிவை கொண்டு. அப்போது அந்த ஆண்டவன் எப்படி இருக்கிறான்னா, சூரிய சந்திரன் சனி வெள்ளி எல்லா கிரகங்களையும் கடந்து வெட்ட வெளியில் நிற்கிறான். அதனால தான் நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், பூமின்றது ஒரு கிரகம், சந்திரன்றது ஒரு கிரகம், ஒன்றோட ஒன்று ஒட்டியில் எல்லாம் அந்தரத்தில் நிற்குது. ஆனால் இந்த அந்தரத்தில் இருந்து இது இயக்கிறதுக்கு காரணம் எதுன்னு யோசிங்க. ஓசைன்ற ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த ஒரு பொருள் கூட இயங்காது. அந்த ஓசையிலேருந்து தான் நெருப்பு, நெருப்புலேருந்து காற்று, காற்றுலேருந்து மழை, இப்படியே ஒன்றோட ஒன்று தவிழி இந்த கிரகங்கள்லாம் சுழண்டுன்னு இருக்குது. ஆனால் இந்த சுழற்சிக்கு அப்பாற்பட்டு நிற்கிறான் ஆண்டவன். அந்த ஆண்டவனை அடையும் போது நீ அங்கே இல்லாமல் போயிடுவேன். அப்போது இறைவன் பேரொளியாக இருக்கிறானா இல்லை இருளாக இருக்கிறானா யாராலையும் சொல்ல முடியாது. சும்மா இங்கே உட்காந்து உளறின்னுக்கலாம். அவனோடு அவனை எதிர்ப்பு நோக்கி நிற்கும்போது அவன் என்னவா இருக்கிறான் நீ என்னவாகிறான்னு உன்னால் சொல்லவே முடியாது. அழ மட்டும்தான் வரும்.
அதனால் இதை யாருமே தெளிவாக பேச முடியாது சாமி. இதனுடைய முடிவை இதனால தான் சொன்னார் திருமூலர், ரொம்ப அழகாக சொன்னார். யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றேனே அப்படின்னாரு. இறைவனை பற்றி முழுமையாக யாராலையும் பேச முடியாது, இது வரைக்கும் பேசணும்னு கிடையாது. ஏன்னா அது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவு, எவ்வளோ அகலம் எவ்வளோ நிகழும் தெரியாது. அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறாரு. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு பசுமாடு, பெரிய பசு, அந்த பசுமாட்டிலேருந்து ஒரு முடியை பிடுங்கி அதை 100 வெட்டுறான்றார் திருமூலர். சரி சாமி 100 வெட்டிட்டேன், இப்போ என்ன பண்ணணும், 99 தள்ளு, ஒன்றே வச்சு 1000 வெட்டுன்றார். 100 வெட்டினா ஒரு முடியே காணாமல் போவோம், 1000 எங்கேருந்து வெட்டுறதத்தை, 1000 வெட்டுன்றாரு. வெட்டினா அங்கே ஒன்றுமே இல்லையா சாமி, அதாடா நீன்னாரு. அந்த 1000 வெட்டினா ஒன்றும் இல்லாத போன பாரு, அதான் நீ கடவுள் அந்த பசுமாடுறா. அதை யார் எண்ண முடியும், அது எவ்வளோ பெருசுன்னு யாரால் சொல்ல முடியும்? அவன் யூகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்ல முடியுமே தவிர அதை பற்றி முழுமையாக யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் இறைவனை முழுமையாக சொன்னவன் யாரும் இது வரைக்கும் உலகத்தில் இல்லை. எல்லா மகான்களும் முழுமையாக சொல்லியிருந்தால் ஒரே மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு விதமாக சொன்னது காரணம் என்னென்னா, அவன் கண்ட காட்சி வரைக்கும் தான் சொன்னான். ஆனால் அதை முழுமையை யாரும் காண முடியல, காண முடியாத பொருள் அது. சொல்லுங்கள். ஏமா ரமண மகரிஷியை பற்றி ஆமாம், அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை சொல்லுங்கள். அவர் எனக்கு 4 மகான்களை பிடிக்கும். முதல் மகான் பட்டினத்தாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பட்டினத்தாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு வறுமையான குடும்பத்தில் இருக்கிறவன், அவன் வாழ வழி இல்லாதவன் ஆன்மீகத்தில் போய் ஞானியாக போயிடலாம், நமக்கு எதுக்கு இதுன்னு வந்துடலாம், அது பெரிய விஷயம் கிடையாது, ஈஸி அது. ஆனால் எதை நினைச்சாலும் வாங்க முடியும், எதை நினைச்சாலும் அனுபவிக்க முடியும். அரசனை விட செல்வந்தன் பட்டினத்தார். ஆனால் அவ்வளவும் தூக்கி போட்டுட்டு இந்த ஞானத்துக்கு அவர் புகுந்தது ஒரு அதிசயமான விஷயம் அது. ஏன்னா எத்தனையோ ஏழைகள் ஞானிகளை வரலாம், ஆனால் பணக்காரன் ஞானியாக வரவே முடியாது. வந்தாலும் இங்கே வாழ முடியாது. ஏன்னா அவன் சுகவாசியாக வாழ்ந்தவன் இந்த வறுமையை அவனால் ஏற்றுக்க முடியாது. அப்படிப்பட்ட பட்டினத்தார் எல்லா பொருள் எல்லா சொத்தையும் தூக்கி போட்டுட்டு கோமனங்கட்டின் ரோட்டுக்கு வந்துட்டார். அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, ஞான மார்க்க வாழ்க்கையில் தூய்மையான ஒரு பட்டினத்தார் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர், யாருக்குமே துன்பத்தை கொடுக்காத வாழ்ந்தவர். அவர் இல்லறத்தில் வாழும்போது கூட. அதனால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய பாடல்கள், இன்றைக்கி நம்ம செத்து போயிட்டோம்னா சுடுகாட்டிலேருந்து வீட்டிலேருந்து சுடுகாட்டு வரைக்கும் அவருடைய பாடல்களை தான் பாடின்னு இருக்கிறாங்க. அப்போது எந்த மகானும் பண்ணாத விஷயங்கள்லாம் அவர் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். ஒரு கரு ஒரு ஒரு பெண்ணும் ஆணும் புணரல் பண்ணும்போது ஒரு கரு எப்படி அந்த விந்து யோனிக்குள்ளே போகுது, அது யோனிக்குள்ளே போனால் அது என்னவா உருவாகுது, எப்படி ஆகுது அப்படின்றதையே ஒரு மடமாது அப்படின்ற ஒரு பாடலில் தெளிவாக சொல்லிட்டு இருந்தார். ஒரு மனுஷன் கருவில் உருவாகி அவன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சாவர வரைக்கும் எழுதி வச்சிட்டார். அப்படி எந்த மகானும் எழுதலை. அதனால் அவர் ரொம்ப சிறப்பான மகான், உயர்ந்தவர், புனிதமானவர் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே மாதிரி ராமகிருஷ்ணர் ரொம்ப தூய்மையானவர். இளமையிலேயே அவர் கல்யாணம் பண்ணுறாங்க, 10 வயசுலேயே கல்யாணம் ஆகி போகுது. 10 வயசுலேயே கல்யாணம் ஆகி அவர் மனைவியை விட்டுட்டு அவருக்கு அதெல்லாம் தெரியாது, காளி கோவில் பூஜை தான் தெரியும் அவருக்கு. கணவன் அம்மா அப்பா அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்படி இருந்த மகான் அவருக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறா, அவருடைய காளி அடிக்கடி உபாசனை பண்ணிக்கினே இருக்கிறா, இவருக்கு காட்சி கொடுத்துக்கினே இருக்கிறா. காட்சி கொடுத்துக்கினே இருக்கும்போது இவருக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த காட்சி வர்றதால ஞானத்தை மறக்கிறார். இவர் ஞானம் இல்லாதவனுக்கு அம்பாள் காட்சி வராது, ஞானம் உள்ளவர் இருந்தாலும் இந்த அம்பாள் காட்சி வரும்போது அந்த ஞானம் இவர் அடுத்தவனுக்கு போதிக்க வேண்டியதை மறந்து போயிடுறாரு. அப்போ அவருடைய குரு என்ன பண்ணுறாரு, ஒரு வாட்டிலோடு எடுத்து நெத்தியில் கீழ்ச்சிடுவார். அப்போது அந்த அம்பாலை மறந்து இந்த நெத்தியின் மீதே நினைவு இருந்ததால் அம்பாள் மறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் காளி கோவிலேருந்து அவர் பல சீடர்களை உருவாக்கினார். அத்தனை சீடர்களில் ஒரு விவகாரம் தான். அவருடைய ஒரிஜினல் பேர் நரேந்திரன்.
ஆனால் ஏன் அவருக்கு விவேகானந்தான்னு பேர் வச்சார்? அவருடைய செயல்கள் விவேகமுள்ள செயல்கள். அவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் விவேகமானது. அதனால் நரேந்திரன்ற பேர் போய் இன்றைக்கி நரேந்திரன்னா உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியாது விவேகானந்தர்ன்ட்டு. விவேகானந்தர்னு சொன்னால் தான் தெரியும். அந்த அளவுக்கு அவருடைய விவேகம் வெளிநாட்டிலேருந்து இன்றைக்கி இந்தியாவிலிருந்து இந்த வடநாடு தென்னாடுன்றீங்களே, இந்த இந்தியாவிலிருந்து பல ஆன்மீகவாதிங்க இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாட்டுக்கு போய் இவங்களுடைய பிரசங்கங்கள்லாம் பண்ணி ஏதோ கிடைக்கிறத எடுத்துன்னு வராங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வேறு ஊன்றிய ஒரு விவேகானந்தர்ன்ற ஒருத்தர் இந்து மதத்தினுடைய சார்பில் உலக நாடு சபையில் கலந்துக்கலன்னு சொன்னால் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற ஆன்மீகவாதிங்க யாரும் வெளிநாட்டில் யாருன்னு தெரியாது. அந்த அளவுக்கு இந்திய ஆன்மீகத்தை உலகம் ஃபுல்லாக அறிவித்த ஒரு விவேகானந்தர். அவர் ஒரு சிங்கம் அது ஆன்மீகத்தில். அதனால் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தது வைராக்கியம்னா என்ன, எப்படி ஒரு ஞானத்துக்குள்ளே புகுந்து அவன் நெளிவு சுழிவு இல்லாமல் வாழணும். இப்போ நம்மெல்லாம் கூட ஆன்மீகத்தில் இருக்கிறோம். ஒரு நேரம் ஆன்மீகத்தை பேசுகிறோம், ஒரு நேரம் மனைவி கிட்ட கொஞ்சிடும், ஒரு நேரம் ஆன்மீகத்தை பேசுகிறோம், ஒரு நேரம் பிள்ளைகிட்ட வெறுக்கிறோம். இது வாழ்க்கையோடு சேர்ந்த ஆன்மீகமாக இருக்குது. அப்போ நமக்கு வைராக்கியம் இல்லை. நம்மளை ஏமாற்றின்னுக்குறோம். நான் வைராக்கியமாக இருக்கிறோங்க, நான் ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்கிறேங்க, நான் ரொம்ப பிடிப்பாக இருக்கிறேங்க, எனக்கு அதை தவிர வேறு எதுவும் வேணாங்கன்னா இப்போல்லாம் பேசுகிறோம். நிஜத்தில் இல்லை. அந்த நிஜத்தில் இருந்த ஆன்மீகவாதி ரமணர். அவர் எப்போ அந்த வீட்டை விட்டு அங்கே கிளம்பினாரோ எந்த தடையும் இல்லாத திருவண்ணாமலை சேர்ந்துட்டார். ஒரே வைராக்கியம் திருவண்ணாமலை மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சது, வேறு எதுவுமே தெரியல. 3000 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. அவர் ஒரு வேஷ்டி கட்டிக்கிறாரு, ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிறாரு. பாக்கெட்டில் இருக்கிறது 3000 ரூபாய். மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு வரணும். வழியில் பசி, அந்த பேரிக்காய் சாப்பிட்டுன்னு ஒரு 8 அணா செலவாகி போச்சு. மீதி 2000 ரூபாய் வச்சுக்கிறாரு. நம்ம ஒரு 100 ரூபாய் தொலைஞ்சி போச்சுன்னா 3 நாளைக்கு லைட்டு போட்டு தேடின்னுக்குறோங்க நம்ம. ஆனால் அவர்கிட்ட இருந்தது 8 அணா தீர்ந்து போச்சு, மீதி 2 ரூபாய் இருக்குது. அந்த 2 ரூபாயை திருவண்ணாமலை குளத்தில் விசிறி அடிக்கிறாரு. நேற்று பசியில் 8 அணாக்கு இந்த பேரிக்காய் வாங்கி சாப்பிட்டுன்னு வர்றாரு. ஆனால் நாளைக்கு பசிக்கு இந்த 2 ரூபாய் இருந்தால் உதவுமேன்னு யோசிக்கல. அதான் மகான். அதனால்தான் மகான். அந்த 2 ரூபாவை தூக்கி அந்த இதில் விசிறி போட்டுட்டு குளத்தில், திருவண்ணாமலை குளத்தில் அவருடைய பூணூலை கட்டி விசிறி போட்டுட்டு, சட்டை கட்டி போட்டுட்டு, வேஷ்டியை கட்டி ஒரு கவுரு மாதிரி கட்டி அண்ணாகயிறாக கட்டிக்கினார், ஒரு நீட்டாக கழிச்சு கோமணமாக கட்டிக்கினார். இது எவ்வளோ சாத்தியமா? இது மனித வர்க்கத்துக்கு மனிதனால் தாங்க முடியுமா? ஒருத்தர் சும்மா எத்தனை சாப்பாடு கொடுக்குறான் நமக்குன்னா என்னடா என்னை பார்த்தா என்ன அவ்வளோ கேவலமாகுதா, உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குதான்னு நினைக்கிறோம், பேசுகிறோம் நம்ம. ஆனால் ஒரு பிராமணன் வேதம் தெரிஞ்சவன் அந்த வேதத்தெல்லாம் தூக்கி விசிறி போடுறான். விசிறி போட்டுட்டு அந்த சட்டி எடுத்துக்கின்னு போய் தெருவாக போய் சாப்பாடு வாங்கிட்டு 4 பேர் பிழிஞ்சு இன்னும் உனக்கு ஒன்று உருண்டை உனக்கு ஒரு உருண்டை சாத்தியமா? இது அப்படிப்பட்ட வைராக்கியம் வாழ்ந்த மகான் அவர் ரமணர். ஒரு தாய் தேடுறா பிள்ளைய, ஊரெல்லாம் தேடுறா, எங்கே இருக்கிறான்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் யார் காது வழியாக கண்டுபிடிச்சி வந்துட்டான் அந்த அம்மா. இவர் உட்காந்துன்னு இருக்கிறாரு. ஒரு தாய் வந்துக்கிறா. நம்ம அம்மா கண்ணில் கொஞ்சோண்டு தண்ணி வந்துடுச்சுன்னா சொத்தெல்லாம் கூட விற்று போடுவோம். நம்ம அம்மா கண்ணில் கொஞ்சோண்டு தண்ணி வந்துடுச்சுன்னா அடுத்தவனெல்லாம் கூட அடிச்சு போடுவோம். ஏன்னா நம்ம சராசரி மனிதன். மகானுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசத்தை நம்ம கண்டு பார்க்கணும். அப்போது அந்த தாய் வரா, கத்தரா, கதறா, அழுவுறா, மயக்கமாகி விழுந்துடுறா. அது வரைக்கும் அவர் என்ன ஏதுன்னே பேசலை. என்ன சொல்கிறாங்க அந்தம்மா, அப்பா நீ ஒரு பிராமணன், இந்த கோலமாக இருக்கலாமா, நீ எங்கள் பேச்சை கேட்க வேணாம், நான் உங்கள் பேச்சை கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறோம், வீட்டுக்கு வந்துருக்கோம் அப்படின்றாங்க. ஒன்றுமே பதிலே பேசலை. கடைசி வரைக்கும் காத்துன்னு இருந்த அந்த அம்மா விழுந்து போன ஒரு பக்காக்க இருந்தவங்க கேட்குற, சாமி ஒரு பெத்த தாய் இப்படி அழுது கதறி கத்தி விழுத கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா அவங்க மனசில், அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேணாவா அப்படின்னும்போது ஒரு துண்டு சீட்டு எடுத்து எழுதுகிறார். தலைவிதியை பற்றி கேட்டிங்கல்ல, அந்த தலைவிதிக்கு விடை வருது பார்.
ஒரு துண்டு சீட்டு எடுத்து அவர் சொல்கிறாரு, நீ வந்த வழியை பார்த்து நீ போ, நான் வந்த வழியை பார்த்து நான் பயணம் பண்ணுறேன். இது எந்த தாய் சொல்லுவா, எந்த மகன் கேட்பான்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வைராகியத்துக்கு அவருக்கு ஈடு இணை வேறு யாரையும் ஒப்பிட முடியாது. ரமண மகரிஷியை யாரு கூட ஒப்பிட முடியாது. ஏன்னா ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்து நான் ஜாதி இல்லைன்னு சொல்லலாம், அது சகஜம். ஆனால் ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் ஜாதி இல்லைன்னு சொல்லுவானா? சொன்னான். அவன் தான் மகான். அப்போது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரிஞ்சது? கடவுள் மட்டும்தான் தெரிஞ்சது, மனிதன் மட்டும்தான் தெரிஞ்சான். அங்கே ஜாதி, மதம், இனம், குலம், கோத்திரம் எதுவுமே அவனுக்கு தெரியல. அப்படிப்பட்ட வைராகியத்தோடு வாழ்ந்த மகான் ரமண மகரான். அதனால் அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்கள் சாமி. பூமி பகுதியில் வசிக்கும் மனிதர்களை மட்டும் முயற்சியற்றவர்களாக மாற்றியது ஏன்? இது தவறான நினைப்பு நம்மது. இந்திய பகுதியில் இருக்கிறவங்கள மட்டும் எதுக்கும் உதவாத மனிதனா இந்திய பகுதியில் இருக்கிறவன்? இந்திய பகுதியில் இருக்கிறவன் தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்கிற விஞ்ஞானியிலே தலை சிறந்த விஞ்ஞானியாக இருக்கிறான். அதனால் அவனுடைய அறிவு தான் கணக்கை தவிர அவன் எங்கே பிறந்தான், எந்த நாட்டை சேர்ந்தவன் இல்லை. எல்லா நாட்டிலையும் அறிவாளிகள் இருக்கிறான், எல்லா நாட்டிலையும் தத்துவ மேதைகள் இருக்கிறான். ஷேக்ஸ்பியர் வந்தான், சாக்ரட்டிஸ் வந்தான், இவங்கெல்லாம் தத்துவ மேதைகள் தானே. அப்போ எல்லா காலத்துலேயும் எல்லா இடத்துலையும் உருவாக்கினே இருப்பாங்க. மனிதர்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க உருவாகுவாங்களே தவிர இது இந்த நாடு அந்த நாடுன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா நாட்டிலையும் அறிவாளி உண்டு, எல்லா நாட்டிலையும் முட்டாளும் உண்டு. அதனால் இந்த முட்டாள்களை பார்த்துட்டு மட்டும் இங்கே முட்டாள்களே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உன் கண்ணுக்கு தெரியாத பேரறிவாளர்லாம் இருக்கிறான் இந்திய நாட்டில். ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மற்ற நாட்டில் ஒரு அறிவாளி இருந்தானா அவன் வெளிப்படுவான், இந்திய நாட்டில் அறிவாளி இருந்தானா அவன் வெளிப்பட மாட்டான்.